ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெஜெண்ட்ஸ் பிளாட். இன்னைக்கு மோகன்லால் அவரும் விஜய் அவரும் வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவிலையும் நியூஸ்லேயும் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. அவங்க எதுக்காக மீட் பண்ண போகிறாங்க, என்னவெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க, பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் இது சொல்லிடுறேன். இது வந்து புதுப்பட அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை ஜில்லா 2 கன்ஃபர்மேஷனோலாம் கிடையாது. விஜய் சாரும் மோகன்லால் சாரும் வந்து ஒரு மேஜர் ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் ஈவெண்ட்டில் வந்து ஒரே ஸ்டேஜில் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. அந்த அப்டேட் தான் வந்திருக்கு. கேரளா கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுற இந்த ஆன்டி ட்ரக் இனிஷியேட்டிவோட ஆப்ரேஷன் என்னன்னா டூஃபான் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த கேம்பெயினோட மெயின் கோல் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எகெயின்ஸ்டாக யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ட்ரக்ஸ் டிராஃபிங் வந்து ஸ்டாப் பண்ணணும். கேரளா தமிழ்நாடு பார்டர்ஸில் வந்து போலீஸ் வந்து ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி 2 பேரும் கோஆர்டினேட்டனாக சேர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட ஆப்ரேஷனோட பிளானே. மோகன்லால் சார் வந்து இந்த ஆப்ரேஷன் டூஃபான் கேம்பெயினோட பிராண்ட் அம்பாசிடர், இல்லைனா டூஃபான் வாரியர்னு கூட சொல்லலாம். அவர் ஆல்ரெடி இந்த ஆன்டி ட்ரக் இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ கேரளா ஹோம் மினிஸ்டர் ரமேஷ் செந்திலா விஜய் சார் வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோகன்லால் சார் கூட வந்து இந்த அவேர்னஸ் ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண இன்விடேஷனும் கொடுத்துட்டார். அவர் வந்து ஆக்சுவலாக விஜய் சாரை மீட் பண்ணி விஜய் சாரும் இந்த கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 2 பேரும் ஒரே ஸ்டேஜில் வந்தால் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் வந்து கன்வே பண்ண போகிறாங்க. அப்படி என்ன மெசேஜாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரக்ஸ்க்கு நோ சொல்லுங்கள், ஃபியூச்சருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம விஜய் சார் ஆல்ரெடி வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் மேரத்தான் ஓடும்போது ஒரு மெசேஜ் எல்லாம் சொன்னார்ல, அந்த மாதிரி தான் இதுலேயும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. பட் இதில் ஒரு பிக் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, இது வந்து செலிபிரிட்டிஸ் மீட் பண்ணுற ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் கேரளா தமிழ்நாடு 2 ஸ்டேட்டும் வந்து பார்டர் ஏரியாஸில் வந்து ட்ரக் டிராஃபிக்கிங் கண்ட்ரோல் பண்ண போலீஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு சர்வைலன்ஸு அண்ட் ஜாயின் ஆக்ஷன்ஸ் எல்லாம் அதிகமாக ஒர்க் பண்ண வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ்க்கு இந்த அப்டேட் வந்து ஸ்பெஷலாக இருக்காது. ரீசன் என்னென்னா, விஜய் சாரும் மோகன்லால் சாரும் வந்து ஜில்லா மூவிலெல்லாம் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இப்போ லாங் கேங்க் அப்புறம் வந்து பப்ளிக் ஸ்டேஜில் வந்து 2 பேரும் சேர்ந்து பார்க்க போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஆனால் அது வந்து மூவி அப்டேட்காக இல்லை, ஒரு 2 ஸ்டேட்டுக்கான அப்டேட்டுக்குன்னு வேணால் சொல்லலாம். ஈவெண்ட் வந்து கொச்சியில் நடக்க வந்து சான்சஸ் இருக்குது. ஆனால் எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னும் ஃபைனல் வென்யூ இன்னும் எதுவுமே அஃபிஷியலாக வந்து சொல்லலை, அனௌன்ஸும் பண்ணலை. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து வர மூவி கொலாபரேஷன் ரூமர்ஸ் நம்பாமல் அஃபிஷியல் அப்டேட் எது வருதோ அதை மட்டும் நம்புங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் சாரும் மோகன்லால் சாரும் சேர்ந்து ஒரு ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இது சினிமா ப்ராஜெக்ட் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கும் சொசைட்டிக்கான ஒரு நல்ல அவேர்னஸாக இருக்க போகுது. அதை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா போதும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.